Myself Nivetha Raja, designated as Assistant Professor in SNS College of Allied Health Science. This class is going to be about vasodilators. ஸோ வாசோடைலிட்டிஸ் ஜென்ரலாக என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஆர்ட்ரிஸ் வெயின்ஸில் இருக்க அந்த டியூனிக்கா மீடியா அந்த ஸ்மூத் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ண வச்சு வெசலை டைலேட் பண்ணி பிபியை குறைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் வாசோடைலேட்டரோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஜென்ரலி இதில் 5 groups ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கும் இந்த வாசோடைலேட்டர்ஸில். ஹைட்ரலசைன், மினாக்சிடில் and sodium nitroprusside, diazoxide and phenoldiol. Generally hydrolysine, diazoxide, minoxidil எல்லாமே arteriolar dilator-ஆக தான் இருக்கும். ஸோ ஹைட்ரலசைனோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னா, ஹைட்ரலசைன் ஜென்ரலி கன்வெர்ட்டட் இன்டு நைட்ரிக் ஆக்சைடு. இந்த டியூனிக்கா இன்டிமா லேயரில் நைட்ரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆல்டிஹைட் ரெடக்டேஸ் அண்ட் glutathione S transferase enzymes. ஸோ ஒன்ஸ் இந்த நைட்ரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, when it reaches the tunica media layer, it activates the guanylyl cyclase system. So it generally converts the guanosine triphosphate into cyclic guanosine monophosphate. So which reduces the actin myosin interaction and cytosolic calcium level reduce பண்ணுறதுனால vessel dilate ஆகும், பிபி குறையும். அண்ட் இதோட ஃபார்மகோகைனடிக் பார்க்கும்போது இட் இஸ் ஜென்ரலி வெல் அப்சார்ப்ட் ஓரலாக. இது எக்ஸ்டென்சிவ் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி பயோ அவைலபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும், 25% தான் இருக்கும். ஸோ இது வந்து லிவரில் எப்படி மெட்டபாலைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா பை அசிட்டலேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த டோசேஜ் பிராண்ட் நேம் பார்க்கும்போது நெப்ரசோல் 25 mg டேப்லெட். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு சோடியம் நைட்ரோப்ரூசைட். சோடியம் நைட்ரோப்ரூசைட் ஜென்ரலி ஆர்டீரியோல்ஸ் அண்ட் வெனியூல்ஸ் இது ரெண்டுத்தையுமே டைலேட் பண்ணும். அதே மாதிரி இதை போத் டோட்டல் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி கார்டியக் அவுட்புட் ரெண்டுத்தையுமே கம்மி பண்ணி மயோகார்டியல் ஆக்சிஜன் கன்சம்ஷனையும் கம்மி பண்ணும். இதுவும் சேம் சோடியம் நைட்ரோப்ரூசைடும் நைட்ரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். டியூனிக்கா மீடியா லேயரில் போனதுக்கப்புறம் இட் ஆக்டிவேட்ஸ் தி guanylyl cyclase system, so which converts GTP into CGMP, causes vasodilation and reduction in BP. Generally sodium nitroprusside நம்ம ஐவியில் தான் கொடுப்போம். ஸோ இட் இஸ் வெரி அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் ட்ரக். இது லெஸ் தென் 30 seconds ஆக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கும்போது 3 minutes தான் இருக்கும். அண்ட் இட் ஷுட் பி அட்மினிஸ்டர்ட் பை 2 ml ஆஃப் 5% எக்ஸ்ட்ரா சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணி ஐவி ஃப்ளூயிடாக கொடுக்கணும். அண்ட் இந்த ஐவி ஃப்ளூயிட் எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் பி கவர்ட் பை தி அலுமினியம் காயில், சின்ஸ் இது ஒரு லைட் சென்சிட்டிவ் ட்ரக் அப்படிங்கிறதுனால. And next drug is going to be about minoxidil. So minoxidil is generally an arteriolar dilator. So இது நம்ம severe hypertension ஆன கேசஸ்க்கு கொடுக்கலாம். But hydrolysine is not first line antihypertensive drugs. So minoxidilங்கிறது prodrug. It converts into minoxidil sulfate. So once it reaches the அதோட ரீஜனை ரீச் பண்ணதுக்கப்புறம் அது minoxidil sulfate-ஆக மாறிடும். So it opens the potassium channel. பொட்டாசியம் சேனல் ஓப்பன் ஆகுறதுனால, ஸ்மூத் மசில்ஸில் இருக்க அந்த பொட்டாசியம் சேனல் ஓப்பன் ஆகுறதுனால ஸோ ஹைப்பர் போலரைசேஷன் இருக்கும். ஸோ ஹைப்பர் போலரைசேஷனால் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஸ்மூத் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னா வெசல்ஸ் கம்ப்ளீட்டாக டைலேட் ஆகி பிபி ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இது ப்ரோட்ரக்குங்கிறதுனால இதோட அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கும். இதோட பயோ அவைலபிலிட்டி அதே மாதிரி மாட்ரேட் ரீஜனில் தான் இருக்கும். இதோட ட்ரக் டோசேஜ்னு பார்க்கும்போது லோனட்டின் வந்து 2.5 இல்லாட்டி 10 mg டேப்லெட் கொடுப்போம் ஹைப்பர் டென்ஷனுக்காக. ஸோ மினாக்சிடில் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மின்டாப் டேப்லெட். மின்டாப் சொல்யூஷன் க்ரீம் மாதிரி இருக்கும், அது நம்ம பால்னஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். And diazoxide is related to a thiazide diuretic, but இதோட the mechanism of action is similar to the minoxidil. ஸோ இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா சேம், இட் ஓப்பன்ஸ் தி பொட்டாசியம் சேனல் இன் தி ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் தி செல்ஸ். ஸோ பொட்டாசியமோட எஃப்ளெக்ஸ் இருக்கும் ஃப்ரம் இன்சைட்லேருந்து அவுட் சைடுக்கு செல்லேருந்து பொட்டாசியம் எஃப்ளெக்ட் ஆகிறதுனால ஹைப்பர் போலரைசேஷன் நடந்து அந்த ஸ்மூத் மசில்ஸ் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகும், விச் காசஸ் ரிடக்ஷன் இன் பிபி. இதையும் நம்ம ஐவியில் கொடுக்கலாம். இது கொடுத்து 24 hours வரைக்கும் இதோடைய டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கும், பயோ அவைலபிலிட்டியும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ஃபெனால்டோப்பம். ஃபெனால்டோப்பம் வந்து பெரிஃபரல் ஆர்டரியோட டைலேஷன்ஸ்க்காக கொடுப்போம். ஸோ இட் பைண்ட்ஸ் டு டோபமைன் 1 receptors and it activates it. ஒரு டோபமைன் 1 receptor ஜென்ரலி எங்கே இருக்கும் அப்படின்னா வெசலில் இருக்க அந்த டியூனிக்கா மீடியா அந்த ஸ்மூத் மசில் லேயரில் ஃபுல்லாக இந்த டோபமைன் receptors இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபெனால்டோப்பம் அந்த receptor கூட போய் பைண்ட் ஆனோடனே இட் ஆக்டிவேட்ஸ் தி அடினோசைன் சைக்ளேஸ் சிஸ்டம். ஸோ இது ஏடிபியை சிஏஎம்பியாக கன்வெர்ட் பண்ணும். ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்ஸ், ஸோ கன்வெர்டட் இன்டு சைக்ளிக் அடினோசைன் மோனோபாஸ்பேட். So which causes the relaxation of vascular smooth muscle by reduction in the interaction of actin and myosin, so which reduces the BP.
ஸோ இதோட ஃபார்மகோகைனடிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம ஐவியில் கொடுக்கலாம். இது ஒரு ஷார்ட் ஆக்டிங் ட்ரக். ஆல்மோஸ்ட் இது will take 10 minutes தான் இருக்கும். ஸோ ஐவியில் கொடுக்குறதுனால இதோட பயோ அவைலபிலிட்டி ரொம்ப பெட்டராக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசமும் கம்மியாக இருக்கும். ஸோ இதோட ட்ரக் டோசேஜ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா 0.1 microgram per kg per minute and it should not exceed 1.6 microgram per kg per minute per day. ஜென்ரலாக நம்ம வாசோடைலேட்டர்ஸ் எதுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா ஜென்ரலி இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹைப்பர்டென்சிவ் கேசஸ். அதே மாதிரி ஆன்ஜைனா கேசஸ்க்கு நம்ம கொடுப்போம். மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்கும் கொடுப்போம். அண்ட் மினாக்சிடில் இஸ் ஜென்ட்லி நம்ம பால்னஸ்க்காகவும் நம்ம கொடுப்போம். நம்ம எப்பயுமே வாசோடைலேட்டர்ஸ் கொடுக்கும்போது பீட்டா பிளாக்கர்ஸும் டயூரிட்டிக்ஸும் சேர்த்து தான் கொடுக்கணும். சின்ஸ் வாசோடைலிட்டிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹைப்போடென்ஷன் காஸ் ஆகும். ஸோ திஸ் ஹைப்போடென்ஷன் மே காஸ் ரிஃப்ளெக்ஸ் டாக்கிகார்டியா. அதனால் நம்ம எப்பயுமே பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுத்துருக்கணும். அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் வாசோடைலிட்டிஸ் வில் ஜென்ரலி காஸ் சோடியம் அண்ட் வாட்டர் ரிட்டென்ஷன், ஸோ விச் மே இன்க்ரீஸ் தி பிபி. அதனால் நம்ம டயூரிட்டிக்ஸ் கொடுக்கணும். அண்ட் எஸ்என்பி நம்ம எப்பயுமே கொடுக்கும்போது வி ஷுட் மானிட்டர் தி சயனைட் டாக்ஸிசிட்டி. ஸோ அது எவ்வளோ தூரம் டாக்ஸிக்காக இருக்குது நம்ம பாடியில், சைனனோட ப்ரெசன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நம்மளால் அதை மானிட்டர் பண்ண முடியலை, இல்லை இன்கேஸ் நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா ஷுட் எப்பயுமே அட்மினிஸ்டர் பண்ண வேண்டியது ஹைட்ராக்சோகோபாலமைன் ஆர் எல்ஸ் நைட்ரேட்ஸ் கொடுக்கலாம். ஸோ விச் ஜென்ரலி கன்வெர்ட்ஸ் தி cyanide into thiocyanate and thiocyanate is excreted by the kidneys. ஸோ மினாக்சிடில் எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா ஹைப்பர் க்ரோத் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது. ஜென்ரலி மினாக்சிடில் ஹைப்பர் க்ரோத் இருக்க பேஷண்ட்க்கு கொடுத்தோம் அப்படின்னா இட் காசஸ் ஹைப்பர் ட்ரக்கியோசிஸ். அண்ட் டயாசாக்சைட் டயாபெட்டிஸ் பேஷண்ட்க்கு கொடுக்கக்கூடாது சின்ஸ் இட் பிளாக்ஸ் தி இன்சுலின் ரிலீஸ். ஃபெனோடோப்பும் கிளௌகோமா பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது பிகாஸ் இட் இன்க்ரீசஸ் தி இன்ட்ராக்யூலர் ப்ரெஷர். அண்ட் சோடியம் நைட்ரோக்ளோரைட் நம்ம சிவியர் கிட்னி ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது. சேம் மெட் ஹீமோக்ளோபினோமியா இருக்க பேஷண்ட்க்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம் அப்படின்னா தயோசைனேட்டாக மாறினா கூட அது கிட்னி வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அண்ட் ஜென்ரலி இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன, வாசோடைலேட்டர்ஸோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தா டிசினஸாக இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும். டிசினஸ் ஃபெட்டிகெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் வெசல்ஸ் டைலேட் ஆனதுக்கப்புறம் பிரெயினுக்கு பிளட் சப்ளை ஒழுங்காக போகலை அப்படின்னா இட் மே காஸ் டிசினஸ், ஹெடேக், ஃபெயிண்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃப்ளஷிங் வந்து பெரிஃபரல் ஆர்ட்ரிஸ் ஃபுல்லாக டைலேட் ஆகிறதுனால இன்க்ரீஸ் பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு விச் மே காஸ் ஃப்ளஷிங். அண்ட் ரிஃப்ளெக்ஸ் டாக்கிகார்டியா, சோடியம் வாட்டர் ரிட்டென்ஷன், இது எல்லாமே வந்து ஹைப்போடென்ஷனால் வர ஒரு கேஸ். And generally hydrolyzine will cause hypersensitivity reactions. So அது இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இது அட்மினிஸ்டர் பண்ணக்கூடாது. And that's it. Thank you.